தேர்தல் ஆணையம் என்பது சுய அதிகாரம் பெற்ற அந்த ஆணையத்தையே காவிகளின் கூட்டம் கைப்பற்றிச்சு. எப்ப? உச்ச நீதிமன்றம் உத்தரவை புறந்தள்ளி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை இயக்குநராக இருந்ததை நீக்கி இவர்களாகவே ஒருவரை, யாரு, தங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு மந்திய, அந்த மந்திய அங்க போட்டு இந்த மந்தி உட்கார்ந்து 3 பேரும் உட்கார்ந்து அந்த நிறுவனத்தையே, அதாவது தேர்தல் ஆணையத்தையே, அந்த நிர்வாகத்தையே தங்கள் கைக்குள் அடக்கி கொண்டது மோடி கூட்டம். அந்த மோடி கூட்டம் அடக்கி கொண்ட தேர்தல் ஆணையம் ராகுல் மீது நடவடிக்கை எடுக்கும். நம்மை போன்றவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதுதான் பாய்வானுங்களே தவிர மோடி மீது பாய மாட்டார்கள். நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலின் முடிவில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய துணைக்கண்டம் அளிக்க இருக்கின்ற தீர்ப்பின் மூலமாக இந்திய ஆட்சி, இந்திய கூட்டணி ஆட்சி கீழ் வர இருக்கிறது.